கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்திராகமும் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். எனக்கு அருமையானவர்களே, மிகவும் அருமையான ஒரு வேத பகுதி. இந்த இடத்துல மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். இன்று கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, நாம் உலக பிரகாரமாக பலவிதமான பொறுப்புகளில் நாம் இருக்கலாம், பலவிதமான உயர்ந்த பதவிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பதவியில் இருக்க நம்மை வைத்திருப்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் அவருக்கு பயந்து செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், அவர்களுடைய கடமை அன்னைக்கு இருந்த எகிப்தின் ராஜாவுக்கு பயந்திருந்தால் போதும். ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம் உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உலகத்திற்கு பயப்படுகிற பயம், ஆனால் அதை காட்டிலும் நம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவிற்கு இருக்கிறது? இந்த இடத்துல மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் எகிப்தின் ராஜா கட்டளையிட்டதுக்கு மாறாக ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைத்தார்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய இதயத்தின் ஆழத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கு. கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பூமியில வைத்திருக்கிறார். அவருடைய எண்ணம் என்ன? நாம் பலுகி பெருக வேண்டும் என்பதுதான். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், கீழ்ப்படிந்ததினால் அவர்களுக்கு கிடைத்த நன்மை பாருங்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குவோமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால், கர்த்தருடைய வார்த்தை ஒன்று உண்டு, நான் அவருக்கு தான் பயப்படுவேன் என்று சொல்லி நம்முடைய இதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு கூட நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை தழைக்கும்படி செய்வார். அன்று எப்படி ஒரு அற்புதம் நடந்ததோ அதே அற்புதம் இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், மனிதனோடு கூட அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்று ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, உம்மை தவிர நான் யாருக்கு என் தலைகளை வணங்கலை, உங்களுக்கு தான்ப்பா, நீங்கள் சொல்லுங்க, நான் செயல்படுகிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, யார் யார் தங்களுடைய வாழ்வில் ஒரு தீர்மானத்தோடு நான் என் இயேசுவுக்காக சாட்சியாக நிற்பேன், என்ன வந்தாலும் எது வந்தாலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லி முடிவெடுத்து இந்த நாளில் தீர்மானத்தோடு கூட நிற்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் கண்களில் இவர்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ கர்த்தர் மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த சபையில், இந்த சமுதாயத்தில் உம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கும்படியா கர்த்தருடைய கரம் என்ற நாளிலே இறங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.